என்னதான் இந்தியா எஜுகேஷன் லா அவேர்னஸ் சொல்லிட்டு வளர்ந்துட்டு வந்தாலும் சேஃப்டி ரெஸ்பெக்ட் ஃப்ரீடம் வரும்பொழுது இந்தியால இருக்க பெண்கள் இன்னும் சஃபர் ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல ஒரு 15 நிமிஷத்துக்கும் இந்தியால இருக்கிற ஒரு பெண் கற்பழிக்கப்படுறான்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இருக்கு. அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி டெத், டிராபிகிங், ஸ்டாக்கிங், ஆசிட் அட்டாக், டிராபிகிங் சொல்லிட்டு இன்னும் லிஸ்ட் பெருசா போயிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா எவிடன்ஸ் எதுவுமே இருக்காது, அதனால ஜஸ்டிஸ் கிடைக்காது. எல்லா எவிடன்ஸும் கிளியரா இருந்தாலும் ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு வருஷ கணக்குல எடுத்துருவாங்க. அதுக்குள்ள செத்து போன பொண்ணு மரப்பிறவியே எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாரு, இந்த ஒரு விசில் ப்ளோயர் மட்டுமே 400 பெண்கள் கிட்ட அடக்கம் பண்ணிருக்காருன்னா அப்போ இவருக்கு அப்புறம், இவருக்கு முன்னாடி, இவர் கூட இந்த மாதிரி வேலை பார்த்தவங்க அப்போ எத்தனை ஆயிரம் பெண்களுக்கு மேல இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கோவில்ல நடந்திருக்குது, அதுவும் கடவுளுடைய கண் முன்னாடியே நடந்திருக்குது. நாளைக்கு ஒரு பெண் தெய்வமே இறங்கி வந்தாலும் அவளுக்கும் இதே நிலைமை தான் நினைக்கிறேன். பெண்களை காப்பாற்ற வேண்டிய இந்த சட்ட திட்டமே கற்பழிக்கிறவங்களுக்கு துணை நிற்கும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்போ இந்தியால பொண்ணா பிறக்கிறதே பாவம்னு சொல்றியா?